நீ உண்மையில். உங்களுக்கு என் பிரச்சனை எப்படி திரும்பி போகும் பார்க்கணும்னா பீச் ஓரத்துல போய் நின்று பாருங்க. உள்ள இறங்கி பாத்துறாதீங்க, சைலண்ட் பாருங்க. அது அப்படி அலை அடிச்சுட்டு வரும் பாருங்க. அப்படி வரும் 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 வந்துட்டு அப்படியே போ. பிள்ளைங்க ஏன் பீச்சில் விளையாடுறாங்க? பிள்ளைங்களை ஏன் பீச்சில் விளையாட விடுறோம்? நமக்கு தெரியும் அது அடிச்சாலும் அது திரும்ப போயிடும். நமக்கு அது சமுத்திரத்தின் ஆழம் நமக்கு தெரியாது. ஆனாலும் நம்ம பிள்ளைங்களை கொண்டு போய் நம்ம விளையாட விடுறோம். விளையாட விட்டு நம்ம கூட நிக்கிறோம். பெரிய அலை வந்துச்சுன்னா நம்ம பிள்ளைகளை தூக்குவோமா இல்லையா? தூக்குவோம். அவர் சொல்ல திராணிக்கு மேல அவர் இடம் கொடுக்க மாட்டார். திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஆமென் தாங்கிடும் பலன் தருவார். உன்னை தப்பி செல்ல கலங்கிடவே வேண்டாம். என் இயேசு கைவிட மாட்டார். என் இயேசு ஆமென். எங்க அதாவது பவுலுடைய ஊழியத்துல அநேக ரட்சிக்கப்பட்டாங்க. அதுல பவுலுக்கு ரொம்ப ஃபேவரேட்டான ஒரு பர்சன் உண்டு. யாருன்னா தீமோத்தி. இந்த தீமோத்தி ரொம்ப ஃபாஸ்டிங்ல இருக்கக்கூடிய பர்சன். பவுல் தீமோத்திக்கு எழுதும் போது ஒரு வார்த்தையை சொல்றாரு பாருங்க. 1 தீமோத்தி 5வது அதிகாரம் அதனுடைய 23வது வசனத்துல நீ இனிமேல் தண்ணீர் மாத்திரம் குடியா, அதாவது தண்ணீர் மட்டும் குடிச்சு ஃபாஸ்டிங் இருக்கிறார் அவர். அப்ப பவுல் அவருடைய ஹெல்த் மேல அக்கறை வைத்து சொல்றாரு, நீ இனிமேல் தண்ணீர் மாத்திரம் குடியாமல் வயிற்றுக்காகவும் உனக்கு அடிக்கடி பலவீனம் வருதுல்ல, அதற்காகவும் கொஞ்சம் திராட்சரசமும் கூட்டிக்கொள். பவுல் சொல்றார், விசுவாசத்துல எனக்கு பிரியமான குமாரன் அப்படின்னு சொல்லி தான் எழுதுறார். ஒரு பையனை போல நேசிக்கிறார். ஒரு பையனை போல பவுல் நேசிக்கிறார். அவருடைய ஹெல்த் காரியத்துக்காக அந்த பவுல் அவ்வளவு அக்கறை வைத்து சொல்றாரு, இங்க பாருப்பா, நீ அப்படி இருந்துராத, நாங்க இருந்துட்டோம், நீ எப்படி இருந்துராத, நீ உனக்கு ஹெல்த் நீ அடிக்கடி சிக்காகிறல்ல, அடிக்கடி சிக்காகிற, அதனால அதுக்கு கூட கொஞ்சம் திராட்சரசத்தையும் நீ கொஞ்சம் சேர்த்துக்கோ அப்படிங்கிறாரு. பிரியமானவர்களே, ஒரு பவுல் பையனை போல நேசிக்கிறவருடைய திராணி அறிந்து இப்படி சொல்லும் போது பையனாகவே பிள்ளையாகவே நம்மை மாற்றி இருக்கிறார். எவ்வளவு நல்ல தேவன்! அவர் எவ்வளவு உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அவருக்கு தெரியுங்க, இன்னைக்கு அப்படி அப்படி ஓங்கி வருது. அப்பாக்கு தெரியுங்க எங்க எல்லாம் போடணும். அல்லேலூயா, அவருக்கு தெரியும். ஆமாம், எத்தனை பேர் இந்த பகல் வேளையில விசுவாசத்தோடு அவருடைய உண்மையை நம்பி சொல்ல போறீங்க, என்னை எதிர்நோக்கி வந்த அத்தனை பிரச்சனையும் என் கண் காண திரும்பி போகிறது. ஓ ராபாதா நாமா சேலே மாம்ராதா காடாரா அந்தரலரா கபோ. வர்ஷிப் பண்ணுங்க. என்ன எதிர்நோக்கி வந்த கொந்தளிப்பு ஓங்கி இந்த சமுத்திரத்தின் அலை இப்படி ஓங்கி வருது. ஆனா கர்த்தர் அந்த இடத்துல எல்லையை போட்டு என் கண் காணாது திரும்பி போகிறது. ஆமென். விசுவாசத்தோடு இந்த நாள் ரட்சணிய நாள், இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். அவ்வளவு பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி. யோபுவே, நீங்க என்ன சொன்னீங்க? யோபு, ஒரு பிரச்சனை அடிச்சதோ நான் நிர்வாணியா வந்தேன். அல்லேலூயா, நிர்வாணியாவே நான் போறேன். உன்னை இல்லாம ஆக்கி ஓட வைக்கிறதுக்கு சாத்தானுடைய திட்டமானால் அவனுடைய அத்தனை திட்டத்துக்கும் எல்லையை போட எனக்கு முடியும். அதுதான் கர்த்தர் சொல்லுகிறார். உன்னை ஒண்ணும் இல்லாம ஆக்கி 1வது அதிகாரத்துல யோபு சொல்றார், நான் நிர்வாணியா போறேன். 42வது அதிகாரம் எப்படி முடியுது தெரியுமா? அவன் தன் குமாரர்களை குமாரத்திகளை எல்லாம் கண்டு நெடுநாள் உயிரோடு இருந்து ஹல்லேலூயா பூரண வயதுள்ளவனாய், அதுக்கு முன்பதாக சொல்லப்பட்டிருக்கிற அவன் இழந்த எல்லாமே அவனுக்கு இரண்டத்தனையாக. ஹல்லேலூயா. இந்த கொடுங்காற்று, இந்த சமுத்திரம், எப்படி சமுத்திரம் ஓங்கி அடித்த அலை அப்படியே திரும்பி போறது போல. ஆமென்.
அலை அடிக்கும் போது எப்படி அடிக்கும்? ஓங்கி. திரும்பி எப்படி போகும் தெரியுமா? போயிட்டு வர என் ஆண்டவர் பயங்கரமான பராக்கிரமசாலியா. ஆமென், ஹல்லேலூயா. போய் பீச் ஏரியால போய் பாருங்க. அது வரும்போது எப்படி வரும் தெரியுமா? சவுல் தாவீது கிட்ட எப்படி வந்தான் தெரியுமா? அவனை கொல்லுவேன்னு வந்தான். திரும்பி எப்படி போனான் தெரியுமா? மகனே போயிட்டு வர, நீ எப்படி ராஜாவா இருப்ப, வரட்டா. ஹல்லேலூயா. இதை பார்க்க ஆரம்பிங்க. ஏங்க உங்க தீபத்தை அணைய விடல? சத்துரு ஒன்ன சீரோவாக்க நினைச்சான். பாருங்க, அதாவது சத்துரு சீரோ ஆக்கணும்னு நினைச்சு பல பிரச்சனைகளை செய்யறான். இப்ப நீங்க ஜீரோவா இருக்கிறீங்க. இப்போ நீங்க மடிஞ்சீங்கன்னா சத்துரு நினைச்சது நடக்கும். சத்துரு நினைச்சது நடக்கணும்னா எப்போ நம்ம மடிந்திருக்கணும். அவர் ஜீவனை தந்ததும் அல்லாமல் தய பாராட்டினது சத்துரு நினைக்கிறது நடக்கிறதுக்கல்ல. யோபு கடைசியில் எப்படி சொல்லுவார் தெரியுமா? தேவரீர் சகலத்தையும், அடுத்த வார்த்தை நீர் செய்ய நினைத்தது, நீர் செய்ய நினைத்தது, நீர் செய்ய நினைத்தது. worship him. ராபாதா நாமா காரா ரிமா மாசே ரெத்ரே மாமா ரிகாலா மாதாரே, நீர் செய்ய நினைத்தது. ஹalleluya. நீர் செய்ய நினைத்தது. ரெண்டு பாயிண்ட் சொல்லிட்டு அப்படியே பாடிரும். ஹalleluya. நான்காவது, தாங்க பலன் தருவார். தாங்க பலன் தருவார். ஹalleluya. தாங்கிறதுக்கு பலன் தருவார். அந்த பலன் தான் என்ன தெரியுமா? ரேமா, கர்த்தருடைய வார்த்தை. தாங்கிறதுக்கு பலன் தருவார். ஐந்தாவதாக, நிச்சயமாக தப்பு வைப்பார். நிச்சயமாக. ஹalleluya. அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காணும்படி செய்த என்னை நீர் திரும்ப உயிர்ப்பித்து. ஒரு வசனத்தை வாசித்து அப்படியே ஜெபம் பண்ணிடலாம். நாகும் 2வது அதிகாரம் 2வது வசனம், 1-2 வசனங்கள். 2வது அதிகாரம் 1-2 வசனங்கள். சிதறடிக்கிறவன் உன் முகத்துக்கு முன்பாக வருகிறான். அரணை காத்துக்கொள், வழியை காவல், அறையை கெட்டியாய் கட்டிக்கொள், உன் பலனை மிகவும் ஸ்திரப்படுத்து. இந்த இடத்துலதான் ஸ்ட்ரெங்த் தேவை, பலன் தேவை. உன் பலனை ஸ்திரப்படுத்து. அடுத்த வார்த்தை, வெறுமையாக்குகிறவர்கள், அவர்களை வெறுமையாக்கி, அவர்களுடைய திராட்சை கொடிகளை கெடுத்து போட்டால் கர்த்தர் யாக்கோபின் மகிமையை திரும்பி வர பண்ணுவது போல இஸ்ரவேலின் மகிமையை நிச்சயமாய். ஆமென். அதான் அது நடுவில் எழுதி இருக்கிறது. தேவன் உண்மை உள்ளவராய். ஒரே ஒரு காரியத்தை சொல்லுகிறேன், பிரச்சனை வந்ததும் ஓடிராதீங்க, அப்பா சமூகத்தில் இருங்க. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலனை அடைந்து நீங்க வெயிட் பண்ணுங்க, கர்த்தர் பலப்படுத்துவார் நிச்சயம். அதனாலதான் பைபிள் இருக்கு, சோதனையோடு கூட தப்பும் போக்கையும் ஒரு சோதனையோடு கூட. அப்ப ஒரு பிரச்சனை வருதுனாலே அந்த ஆட்டுக்கடா அந்த மலையில தான், இன்னொரு மலையில இல்ல. ஆபிரகாமே, நீ இப்படி கீழ்ப்படிஞ்சிட்ட, அதனால நீ அப்படியே இன்னொரு நான் குறிக்கும் மலைகள் ஒன்றில்னா அந்த இடத்துல வேற மலைகளும் இருக்கிறது. இந்த ஆட்டுக்கடாவை இன்னொரு மலையில வச்சிருக்கலாம். இல்ல, இந்த ஆபிரகாம் ஈசாக்கும் வேற மலைக்கு போயிருந்தா இந்த தப்பும் போக்கை பார்த்திருப்பாங்களா? இல்ல, சரியாதான் நடத்துறாரு. அந்த இடத்துல நீங்க வந்ததுக்கு அப்புறம் நீங்க அலைய தேவையில்லை. கண்களை ஏறெடுத்து பார்த்தாலே ஆட்டுக்கடாவை பார்க்க முடியும். கண்களை ஏறெடுத்து பார்த்தாலே துறவை பார்க்க முடியும். கண்களை ஏறெடுத்து பார்த்தாலே மாறாவை மதுரமாக்குகிற மரத்தை பார்க்க முடியும். உன் வாழ்க்கையில் அலைச்சல்களுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி. இனி கண்களை ஏறெடுத்து பார்க்கும் காலம், கண்களை ஏறெடுத்து பார்க்கும் காலம். நிச்சயமாய் தப்பு வைப்பான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் அப்படி எழுந்து நிற்கலாமா? Hallelujah. Hallelujah. Thank you, Jesus. Amen.
ஹல்லேலூயா. நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. இந்த பாடலை விசுவாசத்தோடு நல்ல கைகளை தட்டி ஹல்லேலூயா. எனக்காக ஆயத்தம் பண்ணினதை என் கண்ணால் காண செய்வி. நீர் செய்ய நினைத்தது எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. நீ செய்ய நினைத்தது நல்ல கைகளை தட்டி உம் வேளைக்காக கிருபையை எனக்கு ஆமென். உம் வேளைக்காக கிருபையை எனக்கு ஓ நீ செய்ய நினைத்தது ஜீசஸ் ஆமென். எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. காலங்கள்